அருந்ததியர் மக்கள் வசிக்கும் பகுதிக்கு முறையாக குடிநீர் வழங்க மறுப்பதாக திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் புகார் மனு தெரிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி அருகே உள்ள சூரியநல்லூர் ஊராட்சி பகுதியில் 100க்கும் மேற்பட்ட அருந்ததியர் சமூக மக்கள் வசித்து வருகின்றனர். கடந்த 5 ஆண்டுகளாக காவேரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் தண்ணீர் வழங்கப்பட்டு வந்தது. தவேக ஆட்சிக்கு வந்த பிறகு சூரியநல்லூர் ஊராட்சி பகுதியில் தண்ணீர் வழங்கவில்லை என கூறி பாதிக்கப்பட்ட மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். குடிநீர் தட்டுப்பாடு காரணமாக பெண்கள், முதியவர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருவதாக தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். அருந்ததியர் மக்கள் வசிக்கும் பகுதிக்கு முறையாக குடிநீர் வழங்க மறுப்பதாக திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் புகார் மனு தெரிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி அருகே உள்ள சூரியநல்லூர் ஊராட்சி பகுதியில் 100க்கும் மேற்பட்ட அருந்ததியர் சமூக மக்கள் வசித்து வருகின்றனர். கடந்த 5 ஆண்டுகளாக காவேரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் தண்ணீர் வழங்கப்பட்டு வந்தது. தவேக ஆட்சிக்கு வந்த பிறகு சூரியநல்லூர் ஊராட்சி பகுதியில் தண்ணீர் வழங்கவில்லை என கூறி பாதிக்கப்பட்ட மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். குடிநீர் தட்டுப்பாடு காரணமாக பெண்கள், முதியவர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருவதாக தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். அருந்ததியர் மக்கள் வசிக்கும் பகுதிக்கு முறையாக குடிநீர் வழங்க மறுப்பதாக திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் புகார் மனு தெரிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி அருகே உள்ள சூரியநல்லூர் ஊராட்சி பகுதியில் 100க்கும் மேற்பட்ட அருந்ததியர் சமூக மக்கள் வசித்து வருகின்றனர். கடந்த 5 ஆண்டுகளாக காவேரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் தண்ணீர் வழங்கப்பட்டு வந்தது. தவேக ஆட்சிக்கு வந்த பிறகு சூரியநல்லூர் ஊராட்சி பகுதியில் தண்ணீர் வழங்கவில்லை என கூறி பாதிக்கப்பட்ட மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். குடிநீர் தட்டுப்பாடு காரணமாக பெண்கள், முதியவர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருவதாக தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்.